ஹாய்ப்பா, எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எல்லாம் சமைச்சிட்டிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். வாங்க இன்றைக்கி அம்மா வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். பாருங்கள், சாப்பாடு ரெடியாக இருக்குது. தட்டில் எடுத்து போட்டுடலாம். இன்றைக்கி மீன் நான் காலையில் காமிச்ச பார்த்தீங்களா, அந்த மீன் திருக்க மீன். இந்த திருக்க மீன் வந்து இருதயத்துக்கு அவ்வளோ நல்லதாம்பா. அது இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் அவ்வளோ நல்லது கொடுக்கலாம். நம்ம கர்ப்பிணி பெண்ணுங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லது. மூளை வளர்ச்சி இல்லாத குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மீன் கொடுத்தீங்கன்னா அவ்வளோ மூளை வளர்ச்சி அவ்வளோ நல்லா இருக்கும். இங்கே பாருங்கள், இந்த மீன் பாருங்கள், அப்படியே அல்வா துண்டு மாதிரி இருக்குது பாருங்கள். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மீன். இந்த மீன் வந்து இந்த மீனில் வந்து வெண்டைக்காய் போட்டிருக்கேன், பாருங்கள், தக்காளி போட்டிருக்கேன். இதெல்லாம் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றாது தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும் இந்த மீன். இந்த மாதிரி மீன் நீங்களும் வந்து இந்த திருக்க மீன் வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். நல்லா அருமையான மீனுங்க. எங்கள் மகன் வாங்கிட்டு வந்தார். அங்கே ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது இந்த மீன் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. குழம்பு நல்லா இப்படி ஊற்றிட்டான். ராமேஸ்வரம் போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீர்த்தம்லாம் வாங்கிட்டு மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமியெல்லாம் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது தான் அதை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்க அருமையாக வறுத்து வச்சுருக்காங்க பாருங்கள். எப்படி இருக்கு பாருங்கள். எங்கள் மருமக வறுத்து கொண்டாந்து கொடுத்துருக்குது. அப்படியே தட்டில் எடுத்து அப்படியே வச்சிடலாம். முட்டைக்கோசும் முட்டையும் போட்டு அம்மா பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்கும். இதுக்கு சைட்ஸ் விட்டேன், ஆம்லேட் போடலான்னு பார்த்தேன். சரி, முட்டைக்கோசு இருந்தது, அதோட இந்த முட்டையும் போட்டு பொரியல் பண்ணி வச்சிடலான்ட்டு. பாருங்கள், ரசம், மிளகு ரசம். இன்றைக்கி அம்மா வீட்டில் இந்த சாப்பாடு தான். உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள், மீஷோவில் வந்து ஆர்டர் பண்ணி பொருள் வாங்கியிருந்தாங்க மாலையக்கா வீட்டில். அந்த ஒரு மீஷோவில் 100 ரூபாய்க்கு பொருள் மீஷோ இல்லைங்கம்மா, ஜியோ மார்ட்டில் சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். ஜியோ மார்ட்டில் வந்து 100 ரூபாய்க்கு பொருள் வாங்கினா 5 ரூபா வெங்காயம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க, 5 ரூபா வெங்காயங்க, 25 ரூபா 30 ரூபா வெங்காயம் 5 ரூபாய்க்கு நமக்கு தராங்க. 20 ரூபா நமக்கு லாபம் தானுங்க. அதனால் உங்களுக்கு யார் யார் வந்து ஜியோ மார்ட்டில் பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா 100 ரூபாய்க்கு எந்த பொருள் வாங்கினாலுமே 5 ரூபா கொடுத்து வந்து வெங்காயம் வாங்கலாம். இந்த மாதிரி நீங்களும் வாங்கி பயனடைங்க. இன்றைக்கி அம்மா வீட்டில் இருந்தால் இன்றைக்கி பிறந்த நாள் திரும்ப நாள் உள்ளவங்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். பாய்.